ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலே சதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் இத்யாதி பிரணதோஸ்மி நித்யம் வரமுனி தயாபாத்திரம் கோமட குலோதிதம் ஸ்ரீனிவாசதாதம் வந்தே அஸ்மத் குலதேசிகம் ஸ்ரீமத்ரங்கம் ஜயது பரமம் தாம தேஜோ நிதானம் भूमा तस्मिन् भवतु कुशली कोऽपि भूमा सहाय दिव्यं तस्मै दिशतु विभवं देशिको देशिकानां काले काले वरवरमुनिः कल्पयन् मङ्गलानि. தமிழ்த் தலைவனும் வென்றித்தரும் தினமும் என்று மகுடமிட்டு இன்னிய சுதினத்துக்காக பாகவதோத்தமர்களுடைய கட்டளையை ஏற்று சுருங்கச் சொல்றேன். இந்த தீர்த்தராஜ மாசமானது கொடுத்து கொண்டே இருக்கு, நல்லவற்றையெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கு. அதுல ஒண்ணு நவராத்திரி மகோத்சவமும் சேர்ந்து வந்திருக்கு. அதுல இன்னிய தினமானது விஜயதசமி மற்றும் முதலாழ்வாருடைய சாத்துமறை தினம். இன்னைக்கு பேயாழ்வாருடைய சாத்துமறை. பொய்கையார் பூதத்தார் பேயார் இவர்கள் மூவருமே இந்த ஐப்பசி மாசத்துல இத்தம் சரத் ஸ்வச்சலம் பத்மாகர சுகந்தினா ன்யவிஷது வேணுனா வாதம் கோபாலக அச்சுதா. கண்ணனுக்கு உகந்ததான மாசம். கண்ணன்னா வேண்குழல் ஊதுறவன் தான். அவன் குழலை எப்படா உதுவான்னு பார்த்துட்டே இருந்தானா, டக்குன்னு இந்த காலம் தெளிஞ்சது, ஓடி வந்து பிருந்தாவனத்துல குழல் ஊதுறான். நெவிஷத்து நுழைறானா. அப்படி எம்பெருமான் நுழைந்தாலே மங்களம்தான். காலில் சலங்கை ஒலிக்க அப்படின்னு பாட்டு. ஆக எம்பெருமான் நடந்து வந்து பிருந்தாவனத்துல கோபிகைகளோட வேணுகானம் பண்றான். அப்படி வேத சப்தமானது ஒலிக்கிறது. எல்லாமே பிரசன்னமா இருக்கு. அந்த சமயமானது இன்னிய தினம். அப்படி தமிழ் மறைய முதல்ல உலகுக்கு கொடுத்தவா இந்த முதல் மூவர். இந்த முதல் மூவருடைய அவதார சாத்துமறை தினம் இன்னைய தினம். அதுல முதல் இருவரும் வேதத்தை தமிழ் என்று சொல்லி கொடுத்தார். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக அன்பே தகலையா என் இருவரும் கொடுத்து போக அவர்கள் கொடுத்த தமிழை கொண்டு எம்பெருமானை நமக்கு காட்டி கொடுத்தவர் இவர். யார்? பேயாழ்வார். மாடமாமயிலை திருவல்லிக்கேணியிலே கேசவ பெருமாளுடைய திருவடியிலே பார்த்தசாரதியுடைய திருவடியிலே முதலிருவர் வழிகாட்ட அவதரித்த இந்த பேயாழ்வார் ஆச்சாரியரா இருக்கார். இவர்தான் திருமழிசை ஆழ்வாருக்கும் ஆச்சாரியராக அமைந்து பிரமதத்தில் இருந்தவரை நம்முடைய மதத்துக்கு கொண்டு வந்து நமக்காக ஒரு வலிமை மிக்க முனியை கொடுத்தவரும் இந்த பேயாழ்வார் தான். இவர் என்ன பண்றார்? மத்தவாள மாதிரி பாடி எம்பெருமானை காணாமல் நமக்கு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் என்ன ஆயனை நமக்கு காட்டி கொடுக்கிறார். இவர்கள் இரண்டு பேரும் எம்பெருமானுக்கு விளக்கு பிடித்து காட்டினா நமக்கு எம்பெருமானையே காட்டி கொடுத்தவர் இவர். ஆகவே இவர் தமிழாலே காட்டி கொடுக்கிறார். தமிழாலே எம்பெருமானை காட்டி கொடுப்பதாலே இவர் தமிழ் தலைவன். பேயாழ்வாருடைய பேர் தமிழ் தலைவன். மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னொடும் ஆயனைக்கா காட்டும் தமிழ்த்தலைவன் பொன்னடி போற்றும். தமிழ்த்தலைவன். அந்த தமிழ்த்தலைவனுடைய அவதார தினமானது ஐப்பசியிலே சதபிஷம். ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசுபுகள் பொய்யார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். ஆக தமிழ் வேதத்தை, அந்த தமிழ் வேதத்தினாலே யதோவாச்சோ நிவர்த்தந்தே என்று இருக்காமல் திருக்கண்டேன். இங்க பார், திருக்கோவலூர்ல ஆயனை பாரு, ஆழ்வார் திருநெல்வேலியிலே பொலிந்து நின்ன பிரானாக பார் என்று
தேவர்க்கும் தேவனாகிய எம்பெருமானை திருக்கண்ணபுரத்திலே கலியன் காட்டின மாதிரி நமக்கு கையில் அங்கு நெல்லிக்கனியாக அர்ச்சையா காட்டி கொடுக்கிறதுக்கு முதல் காரணமாக அமைந்தவர் இந்த தமிழ் தலைவனாகிய பேயாழ்வார். அவருடைய அவதாரஸ்திலம் தினம். அந்த அவதார தினத்துல அமைஞ்சது வெண்ணித்தரும் பத்தாக தசமியா இருக்கு. ஸ்வதா என்று அனபாயினியாக ஸ்வதா என்று சொல்லுமா போல வேதம் பிராட்டிய ஸ்வதான்றது. தன்னிடத்திலே பெருமையும் தான் எம்பெருமானுடன் சேர்ந்திருப்பதாலே பெருமையும் தரக்கூடிய இந்த பிராட்டி வைபவமாகவும், பிராட்டி வைபவம்னா பெருமானுக்கு வைபவம், பெருமானுக்கு வைபவம் என்னால் பிராட்டிக்கு வைபவமாக இந்த எப்படி முதல்ல இந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நம்மளால் அளவிட முடியும், எம்பெருமானை நம்மாலே நில உலகிலே காண முடியும். இதுதான் வேதத்துக்கும் தமிழ் வேதத்துக்கும் உள்ள வித்தியாசம். பரோட்சமாக எம்பெருமான் இருக்கான் என்று வேதம் சொல்லி போக, பரோட்சமல்லை ஸ்ரீமூர்த்தியாக திவ்ய தேசங்கள் தோறும் உகந்து அருளின நிலங்கள் தோறும் தீர்ப்பாரையாமினி 32 வடிவழகை காட்டி கொடுக்கிற ராஜமன்னார்குடியிலும் நமக்காக இருக்கிறான் என்று எடுத்துரைத்தது இந்த தமிழ் வேதம். அந்த தமிழ் வேதத்துல முதல்ல ஆத்தியத்துல இருந்த மூவரிலே இவர் நமக்கு எம்பெருமானுடைய சௌந்தரியங்களையும் திருமேனி அழகையும் காட்டி கொடுத்ததனாலே இவர் தமிழ் தலைவன். ஆக இந்த தமிழ் ஆகிய வேதம் எம்பெருமானை காட்டி கொடுத்ததான வேதம் அவதரித்தது இந்த துலா மாசத்திலே. ஆக பாலே தமிழராய் கவிபாடும் பரமகவிகளாய் அமைந்த இவர்கள் அவர்களாலே நமக்கு எம்பெருமான காட்டி கொடுக்கிறார். இந்த எம்பெருமான் இப்படி இருக்கிறதுனால எம்பெருமானை எப்படி காட்டி கொடுக்கிறார்? எம்பெருமானுடைய குணங்களை கொண்டு காட்டி கொடுக்கிறார். எம்பெருமானுக்கு நல்ல குணங்கள் உயர்ந்ததான குணங்கள். நிர்குண பிரம்மன் அல்ல, சகுண பிரம்மம். நிர்குணம் என்றால் நல்லது அற்ற குணங்கள் எதுவும் அவனிடத்தில் இல்லை என்பதை ருஜிப்பித்த மொழியை நமக்கு தந்தவர்கள் இவர்கள். அதை மட்டுமா பண்ணா எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்ல எம்பெருமானுடைய விஜய 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 தத்துவங்களை ஜெயிக்கிறான். எம்பெருமான் பல விதமாக ஜெயிக்கிறான். அந்த மாதிரி ஜெயித்த அவனுடைய விஜயங்களாகிய துவஜங்களை நமக்கு எடுத்து காட்டக்கூடியது இந்த தமிழ் பிரபந்தம். வேதத்துல ரொம்ப தேடி பிடிச்சாதான் பிடிக்கும். தேவாசுரா சன்யுக்தாசன் எப்ப பாரும் தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டா அப்படித்தான் வருதே வழிய இருக்கு. அதுவும் திருவிக்கிரமனுடைய அவதாரங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது கொஞ்சம் விஷ்ணுவை பத்தி சொல்ற இடங்களே கொஞ்சம் தான். இந்திரனை பத்தி தான் நிறைய சொல்றது. அப்புறம் இந்திரனுக்கு அப்புறம் அக்னி, அக்னிக்கு அப்புறம் வாயு, மருத்துக்கு அப்புறம் வர்றது விஷ்ணு. அப்படி இல்லாமல் எங்க பார்த்தாலும் எம்பெருமானுடைய வெற்றி குணங்களையே சொல்லக்கூடியதான ஒரு தமிழ் பிரபந்தத்தை நீ கொடுக்கிற. ஆக சுவாரஸ்யமா எப்படி எடுத்தாழ்வோம். இன்னைய தினமானது 2 விஷயம் சொல்றது. ஒண்ணு தமிழ் தலைவனுடைய அவதார தினம், அப்புறம் சாஸ்திரமாக பார்த்தால் விஜயதசமி, கௌதூகலமாக பார்த்தால் தசமி, வென்றி தரும் 10. ஆக எம்பெருமானுடைய வெற்றி செயல்களை கூறுவது நம்மாழ்வாருடைய ஒரு பிரபந்தம், 7ஆம் பத்துல வரக்கூடியதான பிரபந்தம். அந்த பிரபந்தத்திலே எம்பெருமானுடைய வெற்றி செயலை சொல்றார், சம்சயமே இல்லை. நம் சம்பிரதாயம் என்ன? எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் தான் செய்யணும். எம்பெருமான் நீ நன்னாருன்னு வாழ்த்தினா அவன்தான், அவனுடைய சரீரமா தானே நம்ம இருக்கோம். ஆக எம்பெருமான் வாழ்ந்தால் உலகமே வாழ்ந்து போகும். அதனால ஒன்னும் தனியா விஜயதசமின்னு பிரார்த்தனை பண்ணி இன்னி பண்ணணும்னு இல்லை. நித்தியமா எம்பெருமான நினைச்சுட்டு மங்களாசாசனம் பண்ணாலே போரும். ஒரு திருப்பல்லாண்ட சொல்லி திருப்பாவை சொன்னாலே போரும். ஆக அப்படி இருக்க இன்னைய தினத்திலே சுவாரஸ்யமாக காமியார்த்தமாக அந்த பதிகத்துல பலஸ்ருதி கற்றார் ஆழ்வார், இல்லைன்னு சொல்லல. வென்றி தரும் 10ன்னு சொல்லிட்டு இருக்கார். ஏன் அப்படி சொல்றாருன்னா எல்லாம் ரெக்கரிங் டெபாசிட் தான். எப்படியானா இந்த பாகவதோத்தமர்களை எம்பெருமானிட்ட ஈத்துட்டு 10ஆம் பத்துக்கு கொண்டு போகணும், அவ்வளவுதான். 10ஆம் பத்துல தான் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று சொல்லி அர்ச்சிராதி மார்க்கத்தை சொல்லி பிறந்தார் உயர்ந்தே என்று முடித்தாலும் இந்த சம்பந்தத்தாலே வழியாக ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சம்பந்தத்திலே யார் பிறக்கிறார்களோ அவர்கள் பிறக்கச்சே உயர்ந்துதான் பிறக்கிறார். ஆழ்வார் என்னமோ பிறந்தார் உயர்ந்தே என்று முடித்தாலும், ஆனால் இப்படி பிறந்தாலே உயர்ந்துதான் நாம் பிறக்கிறோம். அது பிறந்து அப்படி உயர்த்தியான பிறப்பு இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த ஒரு சன்னிவேசமும் இந்த பாகவதோத்தமர்களுடைய சம்ஸ்லேஷமும் கிடைக்கிறது. ஆக ஆழ்வார் இதெல்லாம் கொண்டு போனோம்னு ரெக்கரிங் டெபாசிட்டா இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கார். இருந்தாலும்
நாமும் எல்லாம் நம்மளும் ஒரு குச்சிப்பாக்கத்துக்காக வாழ்கின்ற ஒரு ஒரு ஜந்து தானே நம்ம. ஆக எலி எலும்பர்களாகிய நாம் அதை எடுத்து ஆழ்வார் ஏன் சொன்னார்? இந்த ஆழ்வார் சொன்ன வென்றி தரும் 10 விஜயதசமி அதான வென்றி வென்றி 10 இல்லையா? வெற்றி 10 விஜயதசமி தமிழாக்கம் பண்ணுங்க. விஜயதசமி 10 வெற்றி வெற்றி வென்றி வென்றி 10 தமிழ் தலைவனும் எடுத்து ஆளுவோம் தோன்றதை வச்சு சொல்றேங்க. இப்ப ஆழ்வார் 7ஆம் 10 4ஆம் திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய வெற்றி செயல்களை சொல்லி, இப்படி எம்பெருமானுடைய வெற்றி செயல்களை நினைத்து அவனுக்கு மங்களாசாசனம் செய்தீர்களானால் உங்கள் வாழ்விலும் ஜெயம் வரும், காமியார்த்தமான ஜெயங்களும் வரும். சரி, அதையும் எப்படி பேயாழ்வாரையும் இணைக்கிறது? அதுதானே இப்ப சொல்லணும். முழங்காலுக்கும் சுண்டு வரலுக்கும் முறிச்சு போகணும் இல்லையா? நல்ல விதத்துல சொல்றேன். இது எப்படி சொல்றார்? 7ஆம் 10 என்ன சொல்றாரு பாருங்கோ. 7ஆம் 10 4ஆம் திருவாய்மொழி அது எப்படி வச்சிருக்காரு பாருங்க சங்கதி. ஹவு இஸ் இட் இன்டர்பிளேஸ்ட் பிட்வீன் பதிகம்ஸ்? அதான் சுவாரஸ்யம். 7 3 7 4 7 5. இது என்ன எனக்கு கணக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. 7 3 7 4 7 5. 7 3 என்ன? 3மே உயர்ந்ததான பதிகம். 7 3 ரொம்ப ரம்யமான, அது எனக்கு பிடிச்ச ஊர். எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய திருப்பேரையில் மகர நெடுங்குழைக்காதனுடைய ஊர். அங்க எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொல்றார். அந்த சௌலபியத்தால ஈர்க்கப்பட்ட பராங்குச நாயகி போனோம் போறாளாம். ஆனா போக முடியல. ஏன்னா எம்பெருமானுடைய அழகு, எம்பெருமானுடைய குணம், அதுவும் ஒரு குணம். அவனுடைய சௌலபிய சௌசீல்யமும் ஒரு ஜெய குணம் தான். வெள்ளை சுரி சங்கொடு ஆழியேந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே. ஏதோ எப்படி பாட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டா இருக்கிற கலப்பெல்லாம் போயிடுறது பாருங்க. வெள்ளச்சுரி சங்கொரு ஆழியேந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே. முதல்ல எடுத்தோன்னே அப்பா அந்த கண்ணன் தாமரை கண்ணன் சொன்னா போறாதா? அது என்ன தாமரை கண்ணன்? அப்படி இழுக்கிறான். நான் இவளை போட்டு போட்டு கொக்கி பிடிச்சு இழுக்கிறான். தலைவி பாடுறா. ஊர்ல இருக்கிறவெல்லாம் தடுக்கிறான். நான் போயிடுறேன்னு கிளம்பிட்டாப்பா. ஆழ்வார் திருநகர்லேருந்து அங்க கிளம்பிட்டான். ஆழ்வார் திருநெல் வாய்க்காலோரம் போனேன்னா தென்திருப்பேரை வந்துடும். தென்திருப்பேரில் ஆறு போல வாய்க்கால் தான் போறது. போனாலாம் புள்ளைக்கடாகின்னவாற்றை காணீர். முதல்ல பார்த்தா கருடனை பார்த்துட்டு அப்பா எவ்வளவு பெரியவன்டா கருடனு. அப்போ 800 பவுண்ட் கொரில்லாவா இருக்கு. அது மேல இவன் வேற உட்காந்துருக்கானே. புள்ளைக்கடாகின்னவாற்றை காணீர். அப்பப்பா இதை பார்த்து நான் என்ன சொல்றது? பயப்படுறதா இல்ல அவனுடைய சொரூபத்தை கண்டு வியக்கிறதா பிரமிக்கிறதா? என் சொல்லி சொல்லுகேன் அன்னை மீர்காள். உடனே பார்த்தான், ஐயோ இவ இவ்வளோ நம்ம கிட்ட ஈர்த்து இருக்காளேப்பா, இவளை படுத்த கூடாது என்ன. வெள்ளை சுகம் அவன் வீத்திருந்தா வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலியும் அரா. பார்த்தா அவன் எப்படி இருக்கானா, குழந்தைகளோடு சேர்ந்து கில்லி ஆடுறானோ, கில்லி தண்டு ஆடுறானோ. அங்க இருக்கிறவாள்லாம் அந்த கருடன் வந்திருக்கு என் பெருமாள்னு அது அவனை பார்த்து பிடிச்சு வச்சுக்கணும்னு பாக்குறதான். ஜெய்மினிய சாமவேதம் ஓதுகின்றவர். தென்திருப்பேரைன்னு எடுத்தானா ஜெய்மினிய சாமவேதம் ஓதுகின்றவர். உயர்ந்ததான சாமவேதத்தை ஓதுகின்ற உயர்ந்ததான சாமவேதம் ஓதுகின்றவர்களுடைய ஊர். ஜெய்மினிய சாமவேதம் ஓதுகின்றவர்களுடைய ஊர். அதனால அவர்களும் எம்பெருமான பிடிச்சு வைக்கணும் பாக்குறாளாம். அவன் எல்லாரையும் விலகி போ அப்படின்றான். ஆனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சந்நிதிகருடன் சந்நிதியில இருந்து விலகி இருக்கும். ஆஹா அந்த குழந்தைகளோட நான் விளையாடணும்ன்றான். முதல்ல அவன் காட்டக்கூடிய சொரூபமானது பரஸ்வரூபம். அப்புறம் பார்த்தேன்னா அந்த குழந்தைகளோடு விளையாட வேண்டும் என்கின்ற சௌசீல்யமான குணம். முதல்ல பார்த்து பரத்துவத்தை பார்த்து மயங்கி போனான். அப்புறம் அதை விட்டுட்டு இப்படி குழந்தை பிள்ளைக்குழா விளையாட்டொழியும் மரா திருப்பேரையில் சேர்வன் நானே என்ன. அந்த சௌசீல்ய சௌலபியாதி குணங்களை பார்த்து மயங்கி அந்த ஊருக்கு போனன்றவ போகாத அங்கேயே மூச்சை போட்டு ஊஞ்சிட்டாலும். அப்படி பார்த்து பண்ண எம்பெருமானுடைய சௌசீல்ய பரத்துவ குணத்தை பார்த்து மகிழ்ந்த அவள் எம்பெருமான் சொல்றானா, சரி இப்படி மயங்கி போயிட்டியே பாருங்க எம்பெருமானுடைய கட்டாட்சம், நீ மயங்கி போயிட்டியே, அதனால நான் என்னுடைய ஜெயத்தெல்லாம் சொல்றேன். ஐ எம் கோயிங் டு எக்ஸ்போஸ் ஆல் மை அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்.
அதையெல்லாம் பார்த்துட்டு நீ தெம்ப கொடுத்துக்கோ. ஒரு இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி நமக்கு இம்யூனை பூஸ்ட் பண்றதுக்கு எம்பெருமானுடைய வெற்றி செயல்களை சொல்லுவதாக அமையுது. அதுதான் எடுத்துன்னு வரேன். 7:3 எம்பெருமான் தன்னுடைய குணத்தாலே இந்த பராங்குச நாயை மயக்க அவள் தெளிந்து தன்னிடத்திலே வரவேண்டும் என்கின்ற நிர்ஹேதுக கிருபையினாலே எம்பெருமான் தன்னுடைய வீரச் செயல்கள் எல்லாம் ஆழ்வாருக்கு காட்டுகின்றான். அதுதான் 7ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழியுடைய சங்கதி. எப்பப்பா அப்பப்பா, இதுவல்லோ தமிழ் வேதம் பாருங்க, ஆளை இழுக்கிறது எப்படி சங்கதி கொண்டு போறாரா. இதுதான் காவியம், உயர்ந்ததான காவியம். ஆழியழச் சங்கும் வில்லும் எழா திசைவாரி எழ தண்டும் வாழும் எழ அண்டம் மோழை எழ முறிபாதம் எழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாறே. உலகத்தை இரண்யாட்சணத்திலிருந்தும் உலகத்தை காப்பாத்துறான் என பிராட்டி. இதுல என்ன சொல்றான்? முதல்ல தன்னுடைய பிராட்டி ஆகிய தன்னுடைய காதலியாகிய பராங்குச நாயகியை அவளுக்கு உயிர்த்தலை கொடுத்து புத்துணர்ச்சியை கொடுத்து தன்னிடத்திலே எடுப்பதற்கு சொல்லுகின்ற தருணத்திலே ஒரு காலத்திலே பாசி தூர்த்து கிடந்த பாழ்கடலிலே அமைத்து அந்த பூமி பிராட்டியை எடுக்கிறானே, உத்தரணம் பண்றானே. பூமியிலே சமுத்திரத்திலே நிமக்னமாக இருந்த பிராட்டியை உத்தரணம் பண்ற கதைய ஆழ்வார் எடுக்கிறார். எப்படி சங்கதி பாருங்க, டிராமாட்டிக்கலா கொண்டு போறார். அதுதான் இந்த வென்றி தரும் ஆழ் ஏழ சங்கும் வெல்லும் எழ திசை வாழி எழ. அப்ப எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்கள் எல்லாம் எழுந்து என்ன பண்றதா? 6 மலைக்கு எதிர்ந்தோடும் ஒலி, அறவூறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி, கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி. முதல்ல இந்த பூமியை உத்தாரணம் பண்றான், அப்புறம் சமுத்திர மந்தனம் பண்றச்சே இருக்கிறது. அதுல என்ன இவ்வளவு ஆக்ரோஷமா கண்ணன் பெருமான் பூமி பிராட்டியை தூக்குறான். உலகத்தெல்லாம் பிரளயத்துல பண்ணாலும் அது அந்தந்த இடத்துலயே வச்சிருக்கான். அதுதான் முக்கியம். ஒரு புல் இந்த சைனா ஷாப் எல்லாம் பண்ணல, மெட்டிகுலஸா பண்றான். அதை அடுத்த பாட்டுல சொல்றாரு. நான் நிலவேள் மண்ணும் தானத்தவை. இப்படி பூமி வராப்பிரமானா பூமி எடுத்தாலும் மலை எங்க இருந்ததோ பூமி அப்படியே தூக்கினா கூட அந்த மலை எங்க இமயபர்வதம் எங்க இருந்ததோ அந்த இடத்துல இருந்துதான். இமயபர்வதம் போய் கடலுக்குள்ள விழல, கடல் நிலத்துக்குள்ள பிரளயத்தை உண்டு பண்ணல, பூமியை தான் உத்தாரணம் பண்றான். அது ஆழ்வார் சொல்றார். நான் நிலையே எங்க இருந்ததோ அப்படியே இருக்கு, 7 மலையும் அப்படியே இருக்கு, சப்த லோகங்களும் அப்படியே இருக்கு. நான் நிலையே மண்ணும் தானத்தவே ஸ்தனம், தன்னுடைய எந்த ஸ்தானத்துல இருந்ததோ அங்கே இருக்கான். பின்னும் நான் நிலவேள் மலை தானத்தவே. இமய பர்வதம் விந்திய பர்வதங்கள்லாம் எங்கெங்க இருக்குமோ அப்படியே இருக்கான். இவன் ஆனா உலகத்தை தூக்கிட்டான். அதுதான் பியூட்டி. பின்னும் நான் நிலவேள் கடல் தானத்தவே, அப்பன் ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே. இவன் தான் ஞானப்பிரான். ஈனச் சொல்லாயிரும் மாவ எரிதிரை வையம் முத்தும் ஏனத்துருவா இடந்த பிராம், இருங்கற்பகன் சேர்வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரான். யாரு ஞானப்பிரான்? எயிற்றை உடைய பிரான் தான் ஞானப்பிரான். அப்படி ஞானம் இருக்கிறதுனாலதான் எங்கெந்த பொருள் எங்கெங்க இருக்குமோ அங்கேயே இருந்துதான் உலகத்து துணி அப்படியே கோர்த்துன்னு போறாரு பாருங்க ஆழ்வார். என்ன இப்படி பண்ணிட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். இதெல்லாம் ஏதோ ஒரு யுகத்துல பண்ணிட்டான்ப்பா. ஆனா எனக்கு விருப்பப்பட்ட ஒரு 44 நாள் முன்னாடி இருந்தானே ஒருத்தன், அவன் என்னடா பண்ணா இல்லையா? நான் இப்ப 44 நான் ஒரு நாள் முன்னாடி பிறந்திருந்தேன்னா நான் அவனை பார்த்திருப்பேன். அவனை பார்க்கலையேன்னு நினப்பு வந்துருச்சு. கிருஷ்ணார்த்தம்னு ஆழ்வார் அடுத்தது சொல்றாரு. முதல் 3 ஏதோ யுகத்துல நடந்தது, ஆழ்வாருக்கே முன்னாடி யுகம். ஆனா ஒரு ஜஸ்ட் 44 நாள் நடந்த கதைய ஆழ்வார் சொல்றார். ஊனுடை மல்லர் ததைந்த ஒலி, மன்னர் ஆணுடை சேனை நடுங்கும் ஒலி, விண்ணுள் ஏனுடை தேவர் வெளிப்பட்ட ஒலி, அப்பன் காணுடை பாரதம். அப்பப்பா, இந்த மல்லர்லாம் சண்டை போடுறாளாம், எல்லாம் பண்றாளாம், மாய மயக்குகளாலே பாரதத்தை வென்றானே அப்பன் காணுடை பாரதம் கையறை பொழுதே. அப்புறம் இப்படி ஒவ்வொன்னா பண்ணிட்டு கடைசியில ஒரு விசேஷத்துக்கு வரார். என்ன வரார்? இப்படி விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லின்னு வரச்சே கண்ணனை சொல்லிவிட்டார். அப்புறம் மரியாதை புருஷன் ராமனை சொல்லணும்னு நினைப்பு வந்துடுச்சு. மாறு நிறைத்து இறைக்கும் சரங்கள் இனநூறு பிணம் மலைபோல் புரளா கடலாறு மடுத்து உதிர புனலா பன்னீர்பட இலங்கை செத்த நேரே. ராமாவதாரத்துல தசகிரீவனை கொன்னதை சொல்லிட்டு சமாரம் பண்ணிட்டு ரொம்ப விசேஷமா கதைக்கு போறாருப்பா.
எல்லாம் இதெல்லாம் மனுஷனா பண்ணா. பாரதத்துல ஆயுதமே எடுக்கல. சரி, ஆனா எடுத்தான்னு வச்சுக்கோங்க, தேர் சக்கரத்தையே சக்கரமா காட்டுறான், அது வேற. ராமர்னா ஒகபானம் தான், ஒரே ஒரு தனுசு பானம் தான். அது எங்க கொடுத்த பானம்? வருணனாலே காப்பாற்றப்பட்டு கொடுத்ததான பானம். எங்க? பரசுராமர் கொடுத்த விஷ்ணு பானத்துல. விஷ்ணு பானத்தை தான் சுவாமி சம்ஹாரத்துல உபயோகிக்கிறார். அது வருணனாலே காப்பாற்றப்பட்டு கொடுக்கப்பட்டது. சரியா? அப்படி ஒரு பானம் தான். இங்க பார்த்தா ஆயுதமே எடுக்கல, அடுத்ததுல பார்த்தா ஒரு பானம் தான். இதெல்லாம் ராம எம்பெருமானுடைய வென்றி செயல். ஆயுதமே எடுக்காத பண்ணா. ஆயுதமே இல்லாத பல்ல கொண்டு பூமியை தூக்கினா. ஒரு ஆயுதமும் இல்லாத தர்ப புல்ல வச்சே ஜெயத்தை கொண்டு வந்துட்டான். எங்க கொண்டு வந்துட்டான்? இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதா நிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே த்ரீணி பதா விசக்கிரமே விஷ்ணுர் கோபாதாபியா அப்படின்னு வெறும் தர்பையை வச்சு அதை பண்ணிட்டான். அப்புறம் பல்ல வச்சு ஞானத்தை கொண்டு நல்ல கிளவரா குஷலத்துல உலகத்தெல்லாம் காப்பாத்தி, பிராட்டியை காப்பாத்தி, இரண்யாட்சனை வதம் பண்ணி அனுப்பிச்சுட்டான். அப்புறம் அவன் அண்ணாவை எப்படி பண்ணா? வெறும் நகத்தை வச்சு பண்ணா அண்ணாவை, இரண்யகசுபுவ. அப்புறம் இன்னும் என்னடானா ஒரே வில்ல வச்சு பண்ணா. இன்னொரு விற்த்தாந்தத்துல என்னடானா வெறும் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னா தேர் சாட்டையை வச்சிருந்தா. ஆனா அதை வச்சிருந்தோ எல்லாம் மயக்குகளாலே மயக்கி பெரிய பாரதம் போர் செய்தான். அதற்கு பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து, நீ என்னடா நீ சாமர்த்தியசாலி, அப்பாப்பா உன் சாமர்த்திக்கு முன்னாடி யாரும் இல்லைன்னு மயங்கி விழுந்துட்டார். 6 மாசம் பாட்டு போச்சு. இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில பார்த்தார், இன்னும் இப்படியே இவனை மனுஷனா சொல்றோமே, இவன் ஏதாவது ஒரு பெரிய மாயாவின்றதை எதையா எடுத்து சொல்லுவோம்ட்டு பாணாசுர விருத்தாந்தத்தை சொல்றார் பாருங்க. நேர் சரிந்தான் கொடிக்கோழி கொண்டான், பின்னும் நேர் சரிந்தான் எரியும் மணலோன், பின்னும் நேர் சரிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் சரிவாணன் தின்தோள் கொண்டவன்னே. இதுதான் விசேஷம். 1000 தோளை உடையக்கூடிய இந்த பாணாசுரன் சிவபெருமானுடைய பக்தன் என்ன பண்றான்? தம் பேரனுக்கு, கிருஷ்ணனுடைய பேரனுக்கு பாணாசுரம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான் உஷைய. அப்புறம் என்ன பண்ண? பிரத்யும்னோட பையன் அனிருத்தன் இல்லையா, அனிருத்தன் மேல இந்த உஷைக்கு காதல் வர, இதை கேள்விப்பட்டு இவன் அனிருத்தனை பிடிச்சுன்னு வந்துடுவான். துவாரகா தேசத்துல இருந்து இந்த அனிருத்தன் இந்த பாணாசுரன் பிடிச்சுன்னு வந்துட்டு நாகாசுரத்துல போட்டு கட்டி பணச்சு வச்சுப்பான். ஏன்னா இவனுக்கு என்னன்னா, இவன் கோட்டைய சிவகணங்கள்லாம் காக்கிறதான். இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பிரசங்காத்து கதைக்காக அழ்வார் வச்சிருக்கார். ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அந்தர்யாமியாக இருக்கிறவன் எம்பெருமான் தான். இருந்தாலும் அவர் கதையில சொல்ற விருத்தாந்தம் சொல்றச்ச இப்படி எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த பட்டணத்தையே காத்து வரக்கூடிய கணங்களெல்லாம் வென்று இந்த கண்ணன் எம்பெருமான் 1000 தோளுடைய பாணாசுரனை வதம் செஞ்சு அவனுக்கு துணையாக இருந்தவர்களை எல்லாம் தடுத்து, அதான் நேர் சரிந்தான் கொடிக்கோழி கொண்டான். அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஆஹா, அப்படிப்பட்ட அவனை வென்று தன்னுடைய பேரனாகிய அனிருத்தனுக்கு பாணாசுரனுடைய மகனாகிய உஷையை தந்தான். என்ன இப்படி எப்பப்பப்பா அன்று மண்ணீர் எரிகால் விண்மலை முதல், அதுக்கு அடுத்தப்பட்டதானே அண்ணே அன்று மண்ணீர் எரிகால் விண்மலை முதல் அன்று சுடர் இரண்டும் பிறவும் பின்னும் அன்று மழை உயிர் தேவும் மத்தும் அப்பன் அன்று முதல் உலகம் செய்ததுமே. உலகம் செய்ததை எதெல்லாம் சொல்றது? உலகம் செய்ததை முதல்ல எடுத்தேன்னா நாசதீய சூக்தம் ருக்வேதத்துல, அப்புறம் புருஷ சூக்தம், அப்புறம் ருக்வேத முடியர்ச்சையும் ஒரு விதமாக பிரளய லோக சிருஷ்டியை சொல்றது. ருதஞ்ச சத்யஞ்சாபீத்தபசோத்யஜாயத ததோ ராத்திரி ரஜாயத தத் சமுத்ரோ அர்ணவா. என்ன இப்படி உலகம் சிருஷ்டி எல்லாம் பலவிதமாக சொல்லும், வேலம் பலவிதமாக சொல்லும். எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்டது. எப்படி சிருஷ்டித்தான்? சங்கல்பேன, மண்ணு கல்லு இதெல்லாம் கொண்டு இல்லை, அவனுடைய இச்சையாலே சங்கல்பத்தால பண்ணான். என்று அன்னு மண்ணீர் எரிகால் விண்மலை. இப்படி இவன் எல்லாரையும் கொண்டாண்டா, நான் கொல்லறதுக்கு ஒரு ஹேத்துவாக ஒரு நிலம் வேணுமோன்னு அதை எப்படி சிருஷ்டிச்சான்னு தன்னுடைய சங்கல்பத்தினாலே இல்லையா. இவனே பொருள், இவனே சிருஷ்டிகர்த்தா, இவனே அதுக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே இவனே என்று சுவாமி ராமானுஜரும் அதை தான் எடுக்கிறார். இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஆக உபாதான காரணம் ஆகிய எல்லாமே இவன் தான், இவன்டேந்து தான் வருது. அதை சிருஷ்டிக்க வேண்டிய பீஜமும் இவன்டேந்து தான் வருது என்று இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு, அன்னு முதல் உலகம் செய்ததுமே மெய் நிற கீழ்புகமா புரளா சுனைவாய் நீர் பிளிரி சொரியா இனஹா நிறைபாடி அங்கே ஒடுங்கா
அப்பன் தீமழை காத்து குன்னம் எடுத்தானே. எல்லாம் எடுத்தான்டா. எப்படி ஆரம்பத்துல இவ்வளவு பயன்படுத்துற, இவ்வளோ திவ்யாயுதங்கள் இருக்கு, இவனை கொன்னா அவனை கொன்னா, அப்புறம் உலகத்தை படுத்த, இவன் யாருடா, யாருமே இல்லை, நம்மோட குழந்தையா விளையாடுற சின்ன கண்ணன்டா அப்படின்னு கடைசியில எல்லாமே யாரு, இவன் கண்ணன் தான்னு சொல்ற. அந்த கண்ணனை தானே பஜிக்க முடியும், ரிசுமனை பஜிக்க முடியுமா? பயம் வந்துருது. அப்புறம் பிரளயத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்க்க முடியுமா? மார்க்கண்டேயன் போன்ற தபஸ்வியால தான் பார்க்க முடியும். எப்படி 12வது அத்தியாயம் துவாதச ஸ்கந்தம் இந்த மார்க்கண்டேயனானவன் எம்பெருமானை பிரளய காலத்துல எப்படி பார்க்கறான்னு சொல்லி பாகவதம் முடிக்கிறார். அப்படிப்பட்ட தேஜஸ்வியால அப்பெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், கண்ணனா இருக்கான். இதே நில உலகில எப்படி காட்டித்தர, அதுக்கு பெரிய உபகாரம் பண்ணவர் நம்ம சுவாமி மணவாள மாமனிகள். ஆக இந்த மணவாள மாமனிகளானவர் ராஜமன்னார்குடியிலே மன்னார்குடி ராஜகோபாலனை போய் பார்க்கறச்சே, அப்பப்பா இவனுடைய மூலவர் விக்கிரகத்தை பார்த்தா இப்படி ஆழ்வார் சொல்லக்கூடிய பரவாசு தேவனா இருக்கான். இன்னைக்கும் மன்னார்குடியில மூலவருக்கு பேரு பரவாசு தேவன். ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி இருக்காளோ ஸ்ரீதேவி பூதேவியோ பரவாசு தேவனா இருப்பார். ஆனா உற்சவ மூர்த்தியை பார்த்தேன்னா ராஜகோபாலன் எப்படி இருக்கான், இடுப்புல சாவிய கொத்திய வச்சுட்டு ருக்மிணி சத்யபாமாவோட கண்ணுக்குட்டியோட இருக்கான். ஆஹா, இப்படி எம்பெருமானுடைய நிலைகளானது 32 விதமான வடிவுகள் இருக்கான். ரிஷிகளுக்கு எல்லாம் 32 விதமான வடிவுகளை காட்டினான். பார்த்தா முதல்ல எடுத்தா பரவாசு தேவன், அதை நம்ம எல்லாம் பார்த்துட்டு முடியாது, என்ன அதை கிராகியம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. ஆனா சின்ன கண்ணன், ஒரு காலடியில கண்ணன் வந்துடுறானே ரோகிணியில, ஆஹா அதையும் காட்டணும்ட்டு அழகா வேணுகோபாலனாக இதை இன்னைக்கு ருச்சிப்பிக்கிறதுக்காக மணவாள மாமனிகள் என்ன பண்ணார், தீர்ப்பாரையாமினியும் மாசரு ஜோதி பதிகத்தையும் இந்த ராஜமன்னார்குடி எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து நீங்க போய் அவனோட ஆடி பாடுங்கன்னு சொன்னார். அதுதான் அப்ப இந்த ஆழ்வார் முடிக்கிறத வச்சுதான் அவர் சொல்றாரு. இன்னைக்கும் பார்த்தேன்னா பங்குனி உற்சவம் எந்த கோவிலையும் இல்லாத மாதிரி பிரம்மோத்சவம், 18 நாள் பிரம்மோத்சவம் ராஜமன்னார்குடியில். இதெல்லாம் விசேஷம், அனுபவிக்க 18 நாள். எந்த பாரத தேசத்திலேயே மிகப்பெரிய குளம் இருக்கக்கூடியது ராஜமன்னார் கோயில் குளம் தான். அப்படி அங்க இவ்வளோ பரத்துவனமா உள்ள உட்காந்துருக்கான், சிலாரூபமாக பரவாசுதேவனா இருக்கான், செங்கமலவல்லி தாயாருடைய பிராணநாதனாக பரவாசுதேவனா இருக்கான். ஆனா அவன் நம்மளோட தெருவுக்கு தெரு விளையாடுவான். இதை காட்டணுன்றதுக்காக எப்படி 32 நிலைகளிலே பரவாசுதேவனாக இருந்தாலும் கடைசி நிலையிலே ஒரு சின்ன கண்ணனாக கோபாலனாக இருக்கானோ, அதை காட்டுறதுக்காக இன்னைய தினத்திலையும் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான உற்சவம், 18 நாள் உற்சவம். ஏன் 18 நாள் உற்சவம்? பாரதத்துல 18 நாள் போர், பகவத்கீதை 18 அத்தியாயம், அதை காட்டுறதுக்காக இங்க பங்குனி மாசத்துல எந்த கோவிலும் கிடையாது, பெரிய கோவில்ல கூட இவ்வளவு நாள் உற்சவம் கிடையாது. சேர்ந்தாப்புல ராஜமன்னார்குடியில 18 நாள் பிரம்மோத்சவம், பங்குனி உற்சவம். அதுல 2ஆம் நாள் உற்சவம் பார்த்தீங்கன்னா வெண்ணத்தாய் கிருஷ்ணன். எல்லாரும் பந்து அடிக்கிற மாதிரி அந்த கிருஷ்ணன் மேல சௌந்தர்யம்னா அழகுன்னா அழகு, அவன் மேல வெண்ணையை அடிப்பா. இன்னைக்கும் உண்டு, போய் பார்த்தேன்னா தெரியும். வெண்ணைய தூக்கி வெத்தலையில வச்சிருப்பா, வெண்ணைய தூக்கி ரோடா சுவாமி வருவார், எல்லாரும் அடிப்பா தூக்கி, எல்லார் மேலையும் வெண்ணெய் விழும். அது ஒரு ஓலி மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இவ்வளோ பரவாசுதேவனா இருந்தாலும் நம்மளோட வெண்ணெய் போட்டு ஆடி மகிழ்ற மாதிரி இருக்கானேன்ற காட்டுறதுக்கு தான் இப்படி ஆத்தியத்துல எப்படி இருக்கான். அப்புறம் அவசானமா எம்பெருமான் நம்மளோட குழைந்து வரானே கண்ணனாக, அப்படி இருக்கும்படி ஆனிரை பாடி அங்கே ஒழுங்கா அப்பன் தீமழை காத்து குன்னம் எடுத்தானே என்று அந்த கோபாலனா இருக்கக்கூடிய விற்த்தாந்தத்தை இன்னியளவிலும் பரத்வத்தின் எல்லை நிலம் அர்ச்சையாகையாலே அர்ச்சாவதாரத்துல இன்னைக்கும் ராஜமன்னார்குடியில பங்குனி உற்சவத்துல நமக்கு காட்டி கொடுக்கிறான். இப்படி எல்லா வென்றி செயல்களையும் ஆழ்வார் சொல்லிட்டார். இதை படிப்பவர்களுக்கு வென்றி தரும் 10ன்னு சொன்னார். சரி, இது அப்படியே சொல்லின்னு வந்தாச்சு கோர்த்தியா. இது எப்படி முடிக்கிறார்? இப்படி படிக்கிறே இவன் வெற்றி செயல்களும் பண்ணியிருக்கான், இவனுக்கு சௌசீல்ய சௌலபியாதி குணங்களும் இருக்கு. அடுத்த பதிகம் எப்படி வைக்கிறார்? இப்படி இவன் குணத்தை படிங்கடா, வேற எதுவும் படிக்க வேண்டாம். எம்பெருமானுடைய சௌலபியம் என்ன இழுத்து போறான், நம்மள திவ்ய தேசங்கள் தோறும் இழுத்து போறவனுடைய செயல்கள் அப்பப்பா வியக்கும் வண்ணம் இருக்கு. இங்க பார்த்தா 1000 தோல் இருக்கிறவனை கொண்டு போடுறான், அங்க பார்த்தா தூணிலும் ஆகாசத்திலையும் சாவில்ல, பூமியிலும் சாவில்ல, காத்தாலையும் சாவில்ல, சாயந்தரமும் சாவில்லன்னு ரொம்ப ஞானம் இருக்க மாதிரி எல்லா கேள்வியும் கேட்டு ஆன்சர் வாங்கி போட்டானே அவனுக்கே சவால் விடுற மாதிரி ஒரு கைமீரிக் ஸ்ட்ரக்சர். மாலிகுலர் பயாலஜில இன்னைக்கு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் இஸ் கைமீரிக் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இல்லை அங்க இருக்கிறத எடுத்து இங்க ஒட்டுறது. அதே தானே இப்பயும் இந்த வைரஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றோம், இந்த RNA-ல we are trying to get the analog of this COVID SARS-CoV-2 எடுத்து அதை analog எடுத்து RNA-ல we are trying to
synthesize it. அதுதான் that is the science behind it. ஓகேவா? சோ இந்த மாதிரி கைமேரிக் ஸ்ட்ரக்சரை அன்னைக்கே அவன் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். ரைட்? இப்படிலாம் பண்றானே, இதுவும் பயமா இருக்கா? கவலைப்படாதப்பா. மரியாதை புருஷன் ஆகிய ராமனுடைய குணத்தை நினைச்சுக்கோ. கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான், கற்றோர் கருதும் விஷயங்களுக்கெல்லாம் பற்றாம் விபவ குண பண்புகளை. யார் யார் என்னென்னலாம் நினைக்கிறாளோ அதுக்கெல்லாம் எல்லை நிலம். The epitome of all the good deeds and character is ராமச்சந்திர பிரபு. கற்றோர் கருதும் விஷயங்களுக்கெல்லாம் பற்றாம் விபவ குண பண்புகளை உற்றுணர்ந்து மண்ணில் உள்ளோர் தம் இழவை. நமக்கு இருக்கக்கூடிய all the stresses will evade away. மண்ணில் உள்ளோர் தம் இழவை வாய்ந்துரைக்கும் மாறம் சொல். அந்த ராமா என்கின்ற 2 மந்திரத்தை பாரு. எப்படி வாலியும் அந்த அம்ப பார்க்கலாம். இராமா என்னும் 2 எழுத்தாலேன்னா அவன் மோட்சத்துக்கு போயிட்டான். ஆக பண்ணில் இனிதான தமிழ்ப்பா. 7 3 வெள்ளைச்சுரி சங்கு, 7 4 ஆழி எழ, 7 5 கற்றோர் கற்பார் ராமபிரானை எல்லாம். எப்படி வச்சு இப்படி குணங்கள் இருக்கிறவன பயப்படாதீங்கடா. ராமா என்று சொல், இதுதான் பண்ணில் இனிதான தமிழ்ப்பா. ஆக தமிழ்ப்பாவை படிங்கோ அப்படின்றார். இந்த தமிழ்ப்பாவுக்கு காரணமாக இருப்பவர் முதல் மூவர். அதுலயும் எம்பெருமானுடைய நிலையை நமக்கு நேரே படம் பிடித்து காத்த மாதிரி, சலன படம் மாதிரி, வீடியோ மாதிரி எடுத்து காட்டினவர் தமிழ் தலைவனாகிய பேயாழ்வார். அவர் எப்படி சொல்றார் பாருங்க. இதையே இந்த விஜய் நம்ம சொன்னோம், நம்மாழ்வார் வென்றி தரும் 10 விஜயதசமியில தமிழ் தலைவன் அந்த தமிழால வென்றி தரும் 10 எப்படி பண்ணணும்? பண்ணில் இனிதான தமிழ்ப்பாவை கொண்டு அந்த விஜயராகவனை, விஜய கோபாலனை பாடுன்றாரே. அதுக்கு காரணம் யாரு? ஆழ்வார் பாடுறதுக்கும் காரணம் அவருக்கு முன்னாடி 4 பேர் வந்து போயிட்டார். அதுல இருக்கிறவர் எப்படி சொல்றார் பாருங்க. அது அப்படியே அவர் சொல்றார். 3ஆம் திருவந்தாதியில ஒரு பாட்டு வரும், வந்துச்சு. மகன் ஒருவர் கல்லாத மாமேனி மாயன், மகனாம் அவன் மகன் தன் காதல் மகனை, சிறை செய்த வாணன் தோள் செற்றான் கடலே, நிறை செய்து என் நெஞ்சே நினை. பேசிற்றே பேசும் ஏக கண்டன். இங்க சொல்றார் பாருங்க. நேர் சரிந்தான் கொடிக்கோழி கொண்டான். இதுவும் வென்றி தரும் 10. இன்ன விஜயதசமியில எம்பெருமானுடைய ஒன்றான வென்றி செயலானது பானாசுரனை வதம் செய்யறது. அது தமிழ்ல பாடுங்கன்னு ஆழ்வார் சொல்றார். இதுக்கு இவருக்கு காரணம் யார்? தமிழ் தலைவனுடைய பாட்டு. ஆழ்வார் எப்படி சொல்றார் பாருங்க. நேர் சரிந்தான் கொடிக்கோழி கொண்டான், பின்னும் நேர் சரிந்தான் எரியும் மணலோன், பின்னும் நேர் சரிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் சரிவாணன் தின்தோல் கொண்ட அண்ணே. என்னே தன்னுடைய பேரனுக்காக பானாசுரனை வதம் பண்ணா. அது அப்படியே தமிழ் தலைவன் முதல்ல எடுத்து காட்டுறான். மகன் ஒருவர் கல்லாத மாமேனி மாயன், பிதா புத்திரேன பித்ருமான் யோனி யோனௌ. அவன் இன்னும் பிறக்கணும்னு எதுவும் இல்லை. ஆனால் யாருக்கும் மகனாக பிறக்க வேண்டிய நிலையில் இல்லாதவன். மகன் ஒருவர் கல்லாத மாமேனி மாயன். மேனி எடுக்கிறான் எதுக்காக? நம்மளுடன் கலந்து பழகுவதற்காக. மகனாம் அவன் மகன் தன் காதல் மகனை. ருக்மணிக்கு பிரத்யும்னன், ருக்மணி துவாரகநாதனுக்கு பிரத்யும்னன், பிரத்யும்னுக்கு அனிருத்தன். இவன் யாருக்கும் பிறக்கணும், யோனி சம்பந்தம் இருக்கணும்னு இவனுக்கு இல்ல. இருந்தாலும் நமக்காக, நம்மை காப்பதற்காக, பாரதம் செய்வதற்காக, கீதை கொடுப்பதற்காக மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி மாயன், மகனாம் அவன் மகள் தன் காதல் மகனை. மகள் தன் காதல் மகன் பேரன் அனிருத்தனுக்காக சிறை செய்த வாணன் தோள். அப்படியே சொல்றாரு பாருங்க இல்லையா? பேயாழ்வார் சொன்னதை பின்னாடி நம்மாழ்வார் சொல்றார். நான் ரிவர்ஸ்ல சொல்லி காட்டுறேன், ஏன்னா இதுல வென்றி தரும் 10க்காக. அது மகனை சிறை செய்த வாணன் தோள் செற்றான் கடலே. பானாசுர வித்ராந்தத்தை சொல்ற பேரனுக்காக, பேரனை சிறைப்பிடித்த பானாசுரனுடைய சகஸ்திர தோளையும் அறுத்தான். செற்றான் கடலே நிறை செய்து என் நெஞ்சே நினை. ஏன் நினைக்கணும்னா, மருந்தும் பொருளும் அமுதமும் தானே திருந்திய செங்கண்மால் ஆங்கே பொருந்தியும் நின்று உலகம் உண்டு உமிழ்ந்தும் நீரேற்றும் மூவடியால் அன்று உலகம் தாயோ நடி. முடிச்சா பாருங்க. இவர் 10 பாட்டு பாடினதுல பேயாழ்வார் ஆத்தியத்திலே சொல்லிட்டார். மருந்தும் பொருளும் அமுதமும் தானே திருந்திய செங்கண்மால் ஆங்கே பொருந்தியும்
நின்னு உலகம் உண்டு உமிழ்ந்தும் நீரேற்றும் மூவடியால் அன்று உலகம் தாயோ நடி. சொல்லிட்டு இவன் யாருடா பயப்படாத, எப்படி ஆழ்வார் முடிக்கிறாரோ அதே மாதிரி அடிவண்ணம் தாமரை அன்று உலகம் தாயோன் படிவண்ணம் பார்க்கடல் நீர்வண்ணம். ஆஹா, வென்றி தரும் 10 எம்பெருமானுடைய விஜய குணங்கள், எம்பெருமானுடைய சௌசீல்ய சௌசல்யாதி குணங்கள் எல்லாம் பன்னார் பாடலாகிய பொய்யில் பாடலை கொண்டு, தமிழ்த் தலைவன் கூறிய பாட்டுக்களை கொண்டு, அந்தாதிகளை கொண்டு பாடினோம் என்றால் எல்லா வினைகளும் தீர்ந்து தீர்ந்து திருவை காண்போம். ஆக இன்றைய விஜயதசமி நன்னாளிலே எம்பெருமானுடைய வென்றி தரும் செயல்களை நினைத்து தமிழாலே, தமிழ்த் தலைவன் கொடுத்த தமிழாலே ஸ்மரித்து, முதல் வரையும் ஸ்மரித்து அவசானம் பண்ணும். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.